அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கக் கோரி தொடரப்பட்ட 3வது வழக்கு தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்கு என்றும் இதுபோன்ற வழக்குகள் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டன என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றி கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது டெல்லி உயர்நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் இதே போன்ற 2 வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது. இதற்கிடையேதான் 3வது ஒரு வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. அதாவது முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் தொடர்ந்த வழக்குதான் இன்று நீதிபதி சுப்பிரமணிய பிரசாத் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே தலைமை நீதிபதி அமர்வும் மற்றொரு அமர்வும் இதே போன்ற 2 வழக்குகளை தள்ளுபடி செய்ததை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த வழக்கு மீண்டும் விளம்பர நோக்கில் போடப்பட்ட வழக்கு என்று கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்தார். அப்போது இதே போன்ற வழக்கு மீண்டும் தொடரப்பட்டால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்றும் மனுதாரருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்து தற்போது மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்திருக்கிறார். ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான 2 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட போது இப்போது 3வது மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு நீதிமன்றம் மூலம் முயற்சிகளை பலர் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் 3வது மனுவும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சந்தியா, அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.